ஹோசூர் பகுதிகளில் கடும் பனிப்பொழிவு ஏற்பட்டிருப்பதால் தேசிய நெடுஞ்சாலையில் முகப்பு விளக்கு எரியவிட்டவாறு வாகனங்கள் ஊர்ந்து செல்கின்றன. கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் செல்வா இணைந்திருக்கிறார். செல்வா, தற்போது அங்கு வெப்பநிலை எந்த அளவுக்கு இருக்கு? நிச்சயமாக லாவண்யா, கார்த்திகை மற்றும் மார்கழி நேரங்களில் அதிகமாக பனிப்பொழிவது வழக்கமாக இருக்கும். தற்போது பெங்களூர் தேசிய நெடுஞ்சாலையில் பார்த்தீர்களானால் மார்கழி கடைசி நாட்களில் கடும் பனிப்பொழிவு, அதாவது மேகமூட்டம் காணப்பட்டு வருகிறது. அது மேகமூட்டம் மட்டுமல்லாமல் பனிப்பொழிவும் காணப்பட்டு வருகிறது. அதற்கு காரணம் என்னவென்று பார்த்தால், இந்த பகுதிகளில் ஏராளமான தொழிற்சாலைகள் இருக்கிறது. தொழிற்சாலைக்கு செல்லக்கூடிய வாகனங்கள் மற்றும் பெங்களூருக்கு செல்லக்கூடியது மற்றும் 5 நாட்கள் விடுமுறை என்பதால் பொங்கல் பண்டிகை கொண்டாட பயணிகள் ஏராளமானோர் சென்று வருகின்றனர். இந்த நிலையில் இன்று பனிமூட்டம் மிக அதிகமாகவே இருந்து வருகிறது. அது மட்டுமல்லாமல் நாளை பொங்கல் பண்டிகை தொடங்க இருப்பதால் இன்று பொங்கலுக்கு அந்த பொருட்களை வாங்கக்கூடிய பொதுமக்கள் வெளியே வர அச்சப்பட்டு தற்போது வீடுகளிலே முடங்கியிருக்கிறார்கள். 10 மணிக்கு மேல் ஆன போதிலும் பனிமூட்டம் அதிகமாகவே இருந்து வருகிறது. இந்த 10 மணி நேரமாகியும் சூரியன் சந்திரனை போலவே இங்கு காட்சி அளித்துக் கொண்டிருக்கிறது. இதனால் வியாபாரிகளும் மற்றும் விவசாயிகள் மற்றும் பொதுமக்கள் கவலை அடைந்திருக்கிறார்கள். விவரங்களுக்கு நன்றி செல்வம்.